வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் சந்திரசேகரனை தடுத்தது வருத்தத்திற்குரியது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி கனகரஞ்சினி. தமிழ் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேட ஐநா உறுதியாக உள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் ட்ருக் சுட்டிக்காட்டு. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் நேரடியாக வலியுறுத்தல். போலி இந்திய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அபுதாபி வழியாக இத்தாலிக்கு செல்ல முயன்ற 2 யாழ் இளைஞர்கள் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனும் யாழ்ப்பாண மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ராசிக் குமாரும் இன்று காலை ஆளுநர் செயலகத்தில் சம்பிரதாய பூர்வ சந்திப்பை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது கடந்த ஆண்டு விவசாய தேவைக்காக மக்களுக்கு விடுவிக்கப்பட்ட நிலங்களுக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவ வேலைகளை பின்வாங்கும் கோரிக்கையை ஆளுநர் முன்வைத்தார். மேலும் மக்களிடம் நிலங்களை மீள கையளிக்கும் போது களவுகள் ஏற்படுவதாக வந்துள்ள புகார்களை பற்றி அவர் விளக்கினார். இதனை தடுக்கும் வகையில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வடக்கில் பரவலாக காணப்படும் உயிர்கொல்லி போதைப் பொருள் பாவனை தொடர்பாகவும் இருவரும் கலந்துரையாடினர். இந்த விஷயத்தில் அடிமையாக உள்ளவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் புனர்வாழ்வு மையம் ஒன்றை தொடங்க பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதாகவும் ஆளுநர் தெரிவித்திருந்தார். அதே நேரம் சந்திப்பின் முடிவில் நினைவு சின்னங்களை இருவரும் பரிமாறிக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியதாக பரவி வரும் செய்தி முழுமையாக தவறானது என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இந்த தெரிவு வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றிருந்தது. வாக்கெடுப்பில் 17 உறுப்பினர்களில் ஒருவர் வெளிநடப்பு செய்ததோடு மீதமுள்ள 16 உறுப்பினர்கள் பகிரங்க வாக்குப்பதிவு செய்தனர். இதில் ஆண்டன் அன்ருராஜன் 10 வாக்குகள் பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். ஜெரோம் 6 வாக்குகளை பெற்றிருந்தார். ஆண்டனுக்கு தொழிலாளர் கட்சி, சுயேட்சை குழு உறுப்பினர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்தன. எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு வழங்கியதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது என்று செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். எமது 2 உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்துள்ளனர். கூட்டமைப்பின் தீர்மானத்திற்கு அமையவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கு தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உறுதியாக செயல்படும் என்று மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் ட்ருக் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் செய்த அவர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்து பேசிய போது இந்த உறுதிமொழியை வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சந்திப்பில் சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வம் அடைக்கலநாதன், சண்முகநாதன், ஸ்ரீ பவானந்தராஜா மற்றும் தர்மலிங்கம் சித்தார்த்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜெனீவா கூட்டத்தொடர் வரவிருக்கும் நிலையில் அந்த அமர்வில் இலங்கை தமிழர் பிரச்சனையை புறக்கணிக்கப்படாமல் இருக்கவே தானாகவே இந்த விஜயத்தை மேற்கொண்டதாக வால்கர் கூறியதாக சாணக்கியன் தெரிவித்திருந்தார். சந்திப்பின் போது மனித புதைகுழிகள், அரசியல் கைதிகள், காணி விடுவிப்பு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜெனீவா தீர்மானங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து அரசாங்கத்தின் பின்வாங்கல்களை தடுப்பதற்கான தேவை குறித்து வலியுறுத்தியதாக தர்மலிங்கம் சித்தார்த்தன் குறிப்பிட்டிருந்தார். செம்மணி, புதைகுழி உள்ளிட்ட இடங்களை நேரில் பார்வையிட்ட வால்கர் ட்ருக்குக்கு நன்றியையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் மெல்ட்ரோய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு சட்டவிரோத கைதி விடுதலைகளுக்கான விசாரணையில் முக்கிய உதாரணமாக சட்டம் அதிபர் திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டது. 2 பெண்களை கடத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இருவருக்கு 2009 ஆண்டு மார்ச் மாதம் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வழங்கிய பொது மன்னிப்பின் விடுதலை அளிக்கப்பட்டது. சிறைச்சாலைத்துறை ஒப்புதல் இல்லாமல் கைதிகளை விடுவித்தது தொடர்பான பரந்த விசாரணைகளில் இந்த விடுதலை சட்டத்திற்கு புறம்பானது என்று சட்டம் அதிபர் திணைக்களம் சுட்டிக்காட்டியது. தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபுல்தனிய தொடர்பான விசாரணையின் போது இந்த விவகாரம் மேலொன்று வலியுறுத்தப்பட்டது. அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துஷார உபுல்தனிய வெசாக் போயா தினத்தையொட்டி ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறையிலிருந்து கைதி ஒருவரை சட்டவிரோதமாக விடுவித்தது தொடர்பாக ஜூன் 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். செம்மணியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி விவகாரத்தில் நீதி கேட்டு நடத்தப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் சந்திரசேகரனை சிலர் தடுத்தது வருந்தத்தக்கது என்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவர் கனகரஞ்சினி தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் ட்ருக்கை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அந்த செயல் தவறானது.
அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் என்று கூறியிருந்தார். செம்மணி மனித புதுகுழி சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதிக்கான பயணத்தில் எமக்கு ஆதரவாக வந்து சேரும் யாரையும் நாம் புறக்கணிக்க விரும்பவில்லை. அமைச்சர் சந்திரசேகரன் எமது போராட்டத்திற்கு வருகை தந்தது ஒரு சாதகமான விடயம். அவர் இதில் பொறுப்பு கூறும் வகையில் இணைந்துள்ளார் என்பதை நாங்கள் மதிக்கிறோம் என்றும் கனகரஞ்சனி தெரிவித்தார். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளரிடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் தெரிவித்தார். இன்று யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர், தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான கோரிக்கையை தெளிவாக குறிப்பிட்ட மகஜர் ஒன்றை ஐநா ஆணையாளரிடம் ஒப்படைத்துள்ளோம். இதே கோரிக்கையை இலங்கை அரசுக்கும் ஏற்கனவே முன்வைத்திருந்தோம் என்றும் கூறியுள்ளார். அதற்கு முன் யாழ்ப்பாணம் வந்த ஐநா ஆணையாளர் பிரச்சனைகள் நிலவும் பல இடங்களில் நேரில் பார்வையிட்டதோடு பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களையும் பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த சூழலில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை மீண்டும் வலியுறுத்துவது மிக அவசியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2005 முதல் 2007 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற போலீஸ் அதிகாரி மற்றும் 2 பேரின் சுட்டுக்கொலை சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. போலீசாரின் தகவலின்படி அந்த நேரத்தில் பணியில் இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி குறிவைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதே போன்று ஒரு தொழிலதிபரும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரும் ஆகிய இன்னொருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் பிள்ளையான் எதிர்வரும் நாட்களில் விசாரிக்கப்பட உள்ளார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பட்டாளத்தீவு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் போன வழக்கு தொடர்பாக பிள்ளையான் ஏற்கனவே சிறைவாசத்தில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தினால் நுரலியா அஞ்சல் நிலைய கட்டடத்தை விருந்தகமாக மாற்றியமைக்கும் திட்டம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவை இந்த முடிவை எடுத்து அந்த திட்டத்தை திரும்ப பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய நிறுவனம் ஒன்று அஞ்சல் நிலையத்தை அருகில் விருந்தகம் அமைக்கும் திட்டத்தை முன்வைத்திருந்தாலும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக அது நிறுத்தப்பட்டது. மேலும் அஞ்சல் நிலைய கட்டடத்தையும் அதன் வளாகத்தையும் நகர அபிவிருத்தி சபைக்கு ஒப்படைக்கும் முன்மொழிவும் அப்போது ஏற்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக அஞ்சல் துறை ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தனர். அதன் பின்னணியில் தற்போதைய சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் முன்வைத்த தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த முந்தைய முடிவுகள் அனைத்தும் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இப்போது சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் அஞ்சல் நிலைய கட்டடம் மற்றும் அதனை சூழ்ந்த நிலங்களை மேம்படுத்தும் புதிய திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலமாக நாட்டிற்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதை அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. போலி இந்திய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அபுதாபி வழியாக இத்தாலிக்கு தப்பி செல்ல முயன்ற 2 இலங்கை இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அபுதாபிக்கு புறப்படவிருந்த எதிஹாட் ஏர்வைஸ் விமானத்தில் ஏறுவதற்காக கைது செய்யப்பட்ட இருவரும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். பயணிகள் முனையத்தில் அவர்கள் காத்திருந்த போது குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளின் சோதனையின் போது அவர்களிடம் 2 போலி இந்திய கடவுச்சீட்டுகள் மற்றும் 2 போலி இந்திய விசாக்கள் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 21 மற்றும் 28 வயதுடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.